ஒருமுறை நாரதர் முனிவர் சிவபெருமானுக்கு ஒரு சிறப்பு ஞான பழத்தை அளித்தார். அந்த பழத்தைப் பெற கணேசரும் முருகனும் விரும்பினர். அப்போது சிவபெருமான் ஒரு சோதனையை வைத்தார். யார் உலகை 3 முறை சுற்றி வருகிறாரோ அவர் இந்த அரிய ஞானப் பழத்தைப் பெறுவார். வேகமும் ஆர்வமும் மிகுந்த முருகன் உடனே தனது மயிலில் ஏறி புறப்பட்டார். அவர் விரைவாக பணி முடிக்கத் தீர்மானித்து விரிந்த உலகைச் சுற்றும் தனது மகத்தான பயணத்தைத் தொடங்கினார். அதே சமயம் ஆழ்ந்த ஞானம் கொண்ட கணேசன் தன் தெய்வீக பெற்றோர்களான சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியை மட்டும் சுற்றினார். அவர் அறிவித்தார், என் பெற்றோர்களே என் முழு உலகம், அவர்கள் அனைத்தையும் உள்ளடக்குகிறார்கள். கணேசனின் ஆழ்ந்த பக்தியையும் ஞானத்தையும் உணர்ந்த சிவபெருமான் ஞானப்பழத்தை அவருக்கே வழங்கினார். பின்னர் திரும்பிய முருகன் விரக்தியடைந்தார். இளமைக்குரிய கோபத்தில் அவர் பழனிக்குச் சென்று தங்கிவிட்டார். அங்கு அவர் பழனிவேலர் என்ற பெயரில் தங்கி வணங்கப்படுகிறார். இதன் மூலம் உண்மையான ஞானம் என்பது பக்தியில்தான் இருக்கிறது என்பதை அவர் உலகுக்கு உணர்த்தினார்.